வணக்கம். இந்த வாரம் தமிழ்ல கொட்டேஷன் கேங் அப்படிங்கிற ஒரே ஒரு படம் தான் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி ரிலீஸ் டேட்லாம் அந்த படத்துக்கு அனௌன்ஸ் பண்ணி ப்ரெஸ் ஷோலாம் கூட அந்த படத்துக்கு முடிஞ்சிச்சு. பட் ரிலீஸ் ஆகலை, சில பிரச்சனைகளால இந்த வாரம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஓணம் வீக்கெண்ட் அப்படிங்கிறாங்க. மலையாளத்தில் பல படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் 2 படங்கள் மட்டும் தான் சென்னையில் ரிலீஸ் ஆயிருக்கு நான் நினைக்கிறேன். அண்ட் அதில் ஒரு படம் டொவினோ தாமஸ் நடிப்பில் வந்திருக்கிற ARM. தமிழ் மலையாளம் 2 மொழிகளையும் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. 3Dயில் வேறு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க படத்தை. ஸோ டொவினோடைய 50வது படம் வேறு. சரி, இதை முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி படத்தை ரிலீஸ் வேறு பண்ணிட்டாங்க. ஸோ நூன் ஷோ போயிட்டு வந்த ஒரு நண்பர் படத்துக்கு சப்டைட்டில் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணார். பரவாயில்ல நிம்மதின்னு சொல்லிட்டு படத்தை நான் மேட்னி ஷோ புக் பண்ணி பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ARM அஜயண்டே ரண்ட மோஷனம். 90ஸ்ல கேரளா பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை. அங்கே டொவினோ தாமஸ் எலக்ட்ரிஷியனாக இருக்காரு. பசங்களுக்கு டியூஷன்லாம் எடுக்கிறார். ஒரு அப்பாவி மாதிரி இருக்காரு. பட் அவருடைய தாத்தா ஒரு கொள்ளக்காரர் அப்படிங்கிறதுனாலே டொவினோவும் கூட ஒரு திருடக்கூடிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஊரில் சந்தேக கண்ணுடைய ஒரு பயசோடைய பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதி ரீதியாகவும் அவரையும் அவர் அம்மாவையும் அந்த ஊர் கொஞ்சம் சரியாக நடத்துறது கிடையாது. ஓரங்கட்டியே வச்சிருக்காங்க. ஊரில் செல்வாக்கான ஒருத்தருடைய பொண்ணை டொவினோ தாமஸ் லவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழலில் அந்த ஊருடைய குலதெய்வம் மாதிரி இருக்கிற ஒரு விக்கிரகம் ஒன்று இருக்குது கோயிலில். அதுக்கு தனியாக ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த விக்கிரகம் காணாமல் போயிடுது. இதனால் டொவினோவுக்கும் பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனை, அதுலேருந்து அவர் மீண்டு வந்தாரா இல்லையா, அந்த விளக்குடைய பேக் ஸ்டோரி என்ன, அதுக்கும் டொவினோவுக்கும் அவருடைய பரம்பரைக்கும் என்ன சம்பந்தம், ஹீரோவுடைய லவ் என்ன ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த ARM. டைட்டிலே டொவினோ தாமஸோடைய 50வது படம்னு போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவரை பற்றி நம்ம முதல்ல பேசிடுவோம். ஏன்னா படத்துடைய பாசிட்டிவ்ஸை நம்ம முதல்ல சொல்லிடணும் இல்லையா. ஸோ மொத்த படத்தையும் இந்த 3 கதாபாத்திரங்களில் தாங்குறாரு டொவினோ தாமஸ். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு விதமான பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி நல்லாவே வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காரு. கெட்டப்பா எனக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக அவங்க புல் ஆஃப் பண்ண மாதிரி தெரியல. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நிஜமாவே நல்லாவே இருந்து சூப்பராக பண்ணியிருந்தார். முக்கியமாக அந்த 90s டைம்லைனில் வர அந்த மணியன் அப்படிங்கிற இந்த இன்னசென்ட்டான இந்த ஊர் மக்களால் பாதிக்கப்படுற அந்த கேரக்டர் ரொம்ப சிறப்பாகவே போர்ட்ரே பண்ணியிருந்தார். அவருடைய கெரியரில் கண்டிப்பாக இது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு பர்ஃபார்மன்ஸஸில் ஒன்றா இருக்கும். பட் படமாக இது குறிப்பிட்ட சொல்கிற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ஹைலி டவுட் இட். மற்ற ரெஸ்ட் ஆஃப் த காஸ்ட் எல்லாருமே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே நடிச்சிருக்காங்க. பட் ஐஸ்வர்யா ராஜேஷ், அஜு வர்கீஸ், ஈவன் பாசில் ஜோசப் மாதிரியான நடிகர்கள் கூட வீணடிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. திபு நினன் தாமஸோட இசை படத்துக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. பல காட்சிகளில் ரைட்டிங்கை விட அவர் மியூசிக் மட்டுமே இயக்குனர் இன்டென்ட் பண்ண அந்த மூடு என்னங்கிறத நம்மளுக்கு கன்வே பண்ணுது. ஜோமோன் டி ஜானோடைய சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ கலர் கிரேடிங் பண்ணவங்களும் கிரெடிட் கொடுக்கணும். அதுவும் அட்டகாசமாகவே பண்ணியிருக்காங்க. காலகட்டங்களில் விஷுவலாக பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வரனாலுமே கூட கிளாஸியான விஷுவல்ஸ் படத்துக்கு ஒரு ப்ளஸ். ஜஸ்ட் ஒரு ப்ரெமிஸாக பார்க்கும்போது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி கதையாக சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு வாவ் ஃபேக்டர் இதில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 3 காலகட்டங்கள் அப்பப்போ இன்டர்கட்டில் அங்கேருந்து இங்கேருந்து அங்கன்னு டிரான்ஸ்லேஷன் ஆகிற விதம், இந்த குஞ்சி கேளுங்கிற கேரக்டருக்கான போர்ஷன்ஸ், அதில் ட்ரெஷரண்ட் மாதிரி ஒரு பொருளை டொவினோ தாமஸ் தேடி போகிற அந்த சீக்வன்ஸ், இதெல்லாம் இந்த படத்தில் ஆறுதல் தர விஷயங்கள். கொஞ்சம் மித் ஃபேண்டசி கலந்து ஆக்ஷன் அட்வென்ச்சர் மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் ஜிதின் லால். பட் இதில் எந்த ஒரு ஜானரையுமே ப்ராப்பராக ஃபீல் பண்ண விடாமல் பண்ணியிருக்காரு. இது கதை இங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து இங்கே போகுது, இந்த கேரக்டர் இப்போ இப்படி ரியாக்ட் பண்ணோம், இப்படியெல்லாம் யோசிச்சு ஜஸ்ட் ரொம்ப ஜெனரிக்கான ஒரு ரைட்டிங்கில் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லராக பார்க்கும்போது பயங்கர ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கதை மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி நம்மளை வாவ் அப்படின்னு சொல்ல வைக்கிற மாதிரி, அட்லீஸ்ட் என்ன சொல்ல வைக்கிற மாதிரி படத்தில் ஒரு சீன் கூட இல்லை. எமோஷனலாகவும் படம் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஹீரோவுக்கு 3 விதமான கேரக்டர், 3 விதமான கெட்டப். சரி, ஹீரோ கேரக்டருடைய நோக்கம் என்ன, அவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இதில் இந்த 2வது ஜென்ரேஷனில் காட்டப்படுற அந்த கேரக்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு பர்பஸை கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலி கொஞ்சம் நல்லாவும் இருக்குது அந்த போர்ஷன்ஸில். பட் படத்துடைய மெயின் கேரக்டருங்கிறது அந்த மணியன் அப்படிங்கிற கேரக்டர் தான். படம் ஃபுல்லாகவே அந்த கேரக்டர் க்ளூலெஸ்ஸாக தான் இருக்காரு. அவருக்கான பர்பஸ்னு ஒன்று கிடைக்கிற விதமும் கூட அவரெல்லாம் இல்லை, வேற ஒரு கேரக்டர்னால தான் வருது. ஸ்டில் அப்போவுமே கூட ஒரு சூழ்நிலை கதை மாதிரியாக தான் அவர் தெரிஞ்சிட்டு இருக்காரு. இதனால் அந்த கேரக்டரை பார்த்தா நம்மளுக்கு பாவமாக இருக்கிற அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியல. அவர் ஜாதி ரீதியாக ஊரில் நடத்தப்படுற விதம், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லப்படுது. பட் ஜஸ்ட் அதெல்லாம் சும்மா நேம் சேக்காக எழுதப்பட்ட விஷயங்களாகவே இருக்கே தவிர அதனால் கதையில் எதுவுமே நடக்கலை. தென் ரைட்டிங்கில் பயங்கர கண்ட்ரைவிடாக நிறைய சீன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி ஜென்ரேஷனில் என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ தேடி போகிறான், அவன் தெரிஞ்சுக்கிறது என்ன, அவன் எப்படி தெரிஞ்சுக்கிறான்ற இந்த காட்சிகளில் எதுலேயுமே ஒரு ஸ்மார்ட்னஸ் இல்லவே இல்லை. பை சான்ஸ் சில விஷயங்கள் நடக்குது, திடீர்னு மாயாஜாலம் மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. இதனால் கதையில் எதுவுமே கன்வின்சிங்காக இல்லவே இல்லை. கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னா இதைத்தான் பண்ணணும்னு இஷ்டத்துக்கு ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி
ஹீரோ ஒரு லொகேஷனில் இருப்பார். அவர் அந்த லொகேஷனுக்கு எப்படி வர போறான்றது அவருக்கே தெரியாது. அது எதேச்சியா தான் நடக்கும். பட் அவர் அங்கே வந்து கொஞ்ச நேரத்திலேயே வில்லன் கேங் அவரை தேடி அதே லொகேஷனுக்கு வந்துருவாங்க. இப்படி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கு. மொத்தத்தில் இந்த ARM ரொம்ப சுமாரான ஜெனரிக்கான ஒரு சூடோ ஆக்ஷன் அட்வென்ச்சர் டிராமா கதைன்னு தான் சொல்லணும். இந்த பிரமிஸை வச்சு நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் யோசிச்சு பண்ணிருக்கலாம். பட் ரொம்ப சப்ஸ்டாண்டர்டான ஐடியாஸே போதும்னு திருப்தி அடைஞ்சிருக்காங்க போல இருக்கு. என்ன செய்ய, சரி டொவினோ ரசிகர்கள் பாருங்க, மற்றவங்க பார்க்கணும்னு நினைச்சா பாருங்க. ரொம்ப மொக்கையெல்லாம் இல்லை, பட் கண்டிப்பாக பார்த்தே தீரணும் அப்படின்ற மாதிரிலாம் என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியல. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பார்த்தது நார்மல் 2D மலையாளம் வெர்ஷன். அதுக்கு சத்தியம்ல சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு. குழந்தைங்களை கூட்டு போய் பார்க்கணும், பேரண்டல் கைடன்ஸோட பார்க்கலாம். அவ்வளோ அப்ஜெக்ஷனபிளான கண்டென்ட்லாம் படம் எதுவும் இல்லை.